ராஜ் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன். பெரும் பள்ளம் ஓடை, பிச்சைக்காரன் பள்ளம் ஓடை ஆகிய இரு ஓடைகளுக்கு இடையே அமைந்து ஈரோடை என்று அழைக்கப்பட்டு பின்னாளில் ஈரோடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு மஞ்சள் மாநகரம், ஜவுளி நகரம் என்று உலகமே போற்றுகிற அளவிற்கு உயர்ந்து உலக புகழ்பெற்ற காங்கேயம் காளை, ஊத்துக்குளி வெண்ணெய், உலக புகழ்பெற்ற பண்ணாரியிலே அமைந்திருக்கிற பண்ணாரி அம்மன் கோவில், சங்கமேஸ்வரர் ஆலயம், திண்டல் முருகன் கோவில், கொடுமுடி கோவில் என்று ஏராளமான சிறப்புகளை தன்னகத்தே தாங்கி நிற்கிற இந்த ஈரோடு மண்ணிலே நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு கிடையாது. இது நாங்கள் பெற்ற மிகப்பெரிய வரம். ஈரோடு இது எப்படிப்பட்ட ஊர்? பவானி என்கிற ஆறு பெருக்கெடுத்து ஓடுகிற ஊர். இவ்வூரிலே நடக்கிற இந்த ராஜ் தொலைக்காட்சி பட்டிமன்றத்திற்கு நடுவர் யாரு? நம்முடைய மதுரை முத்து என்கிற வற்றாத நகைச்சுவை ஆறு. தம்பி ஒரு ஜிபே எடுத்து பாரு, 500 ரூபா வந்திருக்கும். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். 500 ரூபா வந்துச்சா இல்லைண்டா? இல்லை, இது பட்டிமன்றம் தானே? ஆமாம். பட்டிமன்றம்னா என்ன நடுவர் அவர்களே? அட பாவி, பட்டிமன்றத்தில் உனக்கு இவ்வளோ பெரிய சந்தேகமா? இவங்கெல்லாம் தலைப்புக்கு பேச வந்திருக்காங்க சார். நான் தலைப்புக்கே பேச வரல. தென்காஞ்சி நீ வாட்டி பேசிட்டு போகிறேன், அதை கேட்கறதுக்கு நாங்கள் வந்து உட்காந்துருக்கோம். வருஷம் பூரா தலைப்பில் தான் சார் பேசுகிறோம், பேமெண்ட் வாங்குறோம். ஒரு நாளைக்கு நடுவரை புகழ்ந்து 4 வாரத்தை நல்லதாக பேசிட்டு போவோம். என்ன தலைப்பு? பெரிய தலைப்பு. தம்பி கொஞ்சம் சுயனோடு இருக்கியா? எப்படி? என்னுடைய நோக்கம் உங்களை புகழ்ந்து பேசணும், அவ்வளோதான். சொல்கிறேன் பாருங்க. ஊசி போடணும்னா நர்ஸு வேணும், காசு போடணும்னா பர்ஸு வேணும், காப்பி போடணும்னா சுகர் வேணும், கடலை போடணும்னா ஃபிகர் வேணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா சத்து வேணும், ஆனந்தமாக எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா அதுக்கு நம்ம நடுவர் மதுரை முத்து வேணும். தம்பி அந்த 500 ரூபாய் திருப்பி போட்டு விடு. நடுவர் அவர்களே, நான் போட்டிருக்கிற சட்டை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆனால் நீ ஒரு ஆள் தப்ப, நீ 85 கேள்வி வைக்கிற. நான் போட்டிருக்கிற சட்டையோடைய கலர் என்ன? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்ன கலர்? அது வந்து கிரீனும் இல்லாமல் புளுவும் இல்லாமல் கடைசியில் அது சட்டையும் இல்லாமல் ஒரு பச்சை கலர். பச்சை. ஏன் தெரியுமா பச்சை சட்டை போட்டிருக்கேன்? ஏன்னா நானே ஒரு பச்சை குழந்தை. வேன் வரும், கொஞ்சம் நேரத்தில் வேன் வரும் ஒன்று ஏற்றிட்டு போகிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் குறையுது சார், ஆளை காணாம. அவங்க வந்து எதிரணியில் பேசும்போது மகாராஜன் சார் கை பூரா மோதிரம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆமாம். எதுக்கு மோதிரம் போட்டிருக்காங்க தெரியுமா? ஏன்னா நாங்கள் 3 பேரும் எதிரணியரோட மோதிரம், அதனால மோதிரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் டவுட்டில் இருந்தேன் சார். உங்களுடைய அழகு என்ன சாதாரண அழகா? நீங்க மோதிரம், நாம் பதறோம். உங்க அழகை பத்தி சொல்றேன். காப்பி தூள், கருவாட்டு தூள். என்னது? காப்பி தூள், கருவாட்டு தூள், ஏமாந்து போனா ஏப்ரல் ஃபூலு, பிள்ளையாருக்கு போடுறது அருகம்புல்லு. பட்டிமன்ற நடுவர்கள்லயே நீங்க தான் பியூட்டிஃபுல்லு. அவனுக்கு பட்டிமன்றம், எனக்கு கடைசி பட்டிமன்றமா போயிரும் போல தெரியுது. இப்பதான் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்க போறேன். என்ன தலைப்பு? அட சண்டாளா, என்னங்க 3/4 மணி நேரம் பேசிட்டு தலைப்பு இப்பதான் கேட்குறான். இன்றைய குடும்பங்கள் கலகலப்பா இருக்கா, கதி கலங்கி இருக்கா, இதான தலைப்பு. ஐயோ, இது ரொம்ப ஈஸியான தலைப்பு சார். இந்த தலைப்புல பேசுறது ரொம்ப ஈஸியே. இந்த தலைப்புல பேசுறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? குஷ்பு இட்லி தின்னுபிட்டு குல்பி ஐஸ் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ ஈஸியான தலைப்பு. கலகலப்பு என்று பேச வந்திருக்கிற எதிரணியினரை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருக்கு? இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டில் எந்த மூளைக்கு போய் பார்த்தாலும் மொத்தம் 3 கிளைமேட் தான். 1 ரொம்ப வெயில் அடிக்குது, 2 பயங்கரமா வெயில் அடிக்குது, 3 கொடூரமா வெயில் அடிக்குது. எங்க தேவகோட்டையில் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் கடைக்கு போய் 3 தர்பூசணி ஜூஸ் கொடுங்கன்னு கேட்டேன். போட்டுருவோம் தம்பி, 3 தர்பூசணி ஜூஸ் போட்டுருவோம், ஒரு ஜூஸ் உனக்கு, இன்னும் 2 ஜூஸ் யாருக்குன்னாரு. 3மே எனக்கு தான். நான் போய் முட்டை கேட்டேன், 4 முட்டை கேட்டேன். அவன் அவிச்ச முட்டையை கொடுத்தான். யோ பச்சை முட்டை குடியா? ஹலோ, இது பச்சை முட்டை தாங்க, வெயிலுக்கு அதான் அவிஞ்சிருக்கு அப்படின்னா. சார் இந்த வெயில்ல துவைச்சு காய போட்ட சட்டை 5 நிமிஷத்துல காஞ்சிருது சார். காஞ்சு போன சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு போனா 2 நிமிஷத்துல நனைஞ்சிருது சார். அப்படி வெயில் அடிக்குது சார். ஆனால் இந்த வெயிலில் கூட ஒரு ஆள் எங்கள் தெருவில் என்ன பண்ணா, வார்த்தையை விட்டான் மனைவிட்ட தெரியாதனம்மா. ஏம்மா வெயில் ரொம்ப அடிக்குதுமா, இந்த வெயிலுக்கு
மோர் சாதம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதாம்லம்மா அப்படின்னா. அவன் தெரியாதனமா அதை சொல்லிவிட்டாங்க. 10 நாள் ஆச்சு அவங்க வீட்டில் குழம்பு வச்சு. டெய்லி மோர் சாதத்தை போட்டு கொண்டிருக்கு. 11ஆவது நாள் அவன் உஷாராகி சொல்லிட்டான், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதும்மா, 10 நாளாக மோர் சாதத்தை போட்டு கொண்டு விட்டேன். உடனே அதுக்கு அடுத்த நாள் மனைவி வந்தாங்க வீட்டுக்கார்ட்ட, எங்க 10 நாளாக உங்களுக்கு மோர் சாதத்தை போட்டு நான் கொண்டுட்டேன், இன்றைக்கி உங்களுக்காக நான் குழம்பு வச்சுருக்கேங்கண்ணா. என்ன குழம்புன்னா? மோர் குழம்புன்னா. சார், இந்த வெயிலில் கூட ஆண்கள் எதுக்காக வருத்தப்படுறோம்? இந்த வெயிலில் போய் நான் ஊர் ஊராக வேலை பார்க்கணுமே, சம்பாதிக்கணுமே, குடும்பத்தை பார்க்கணுமே, இப்படி வருத்தப்பட்ட ஆண்கள். ஆனால் இந்த வெயிலில் கூட பெண்கள் எதுக்கு வருத்தப்படுறாங்க தெரியுமா? இப்படி வெயில் அடித்தா மேக்கப் போட்டு எப்படி வெளியில் போகிறது? போய் சலூன் கடையில் உட்காடுறேன். முடி வெட்டுறவர் கேட்குறாரு, கட்டிங்க சேவிங்க? ஒன்றும் வேணாம் சார், அந்த புஷ்ஷுன்னு தண்ணி அடிப்பீங்களா, அதை அடிங்க சார் மூஞ்சில். இப்போ நான் என்ன கேட்குறேன், கல்யாணம்னு ஒன்று ஆனால் ஆண்கள் பூரா தெளிவாக இருக்கானா? தெளிவாக இருந்தால் தானே குடும்பம் கலகலப்பாக இருக்கு நீங்கள் சொல்ல முடியும். யாரும் தெளிவாக இல்லை, பூரா பைத்தியம் பிடிச்சி உளறிக்கிட்டு இருக்கான். எப்படி உளறான் தெரியுமா? சின்ன சாம்பிள் சொல்லவா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியருக்கே பைத்தியம் பிடிச்சா, அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற அந்த பைத்தியக்கார வைத்தியர் எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு பைத்தியக்கார வைத்தியர்கிட்ட போய் தன்னோட பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துக்குவாரு? சரி பாப்பா, நாங்கள் போயிட்டு அடுத்த வாரம் வாரோம். அன்றைக்கே சோசியல் சொன்னால் உனக்கு பெரிய கண்டம் இருக்கு பாண்டான், அது தெரியாமல் நாங்கள் இப்படி வந்து. கல்யாணம் ஆன ஒரு ஆம்பளைய பார்த்து நீங்கள் ரோட்டில் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க சார், நல்லா இருக்கியாப்பான்னு மட்டும் கேளுங்க. யாருமே நல்லா இருக்கேன்னே சொல்கிறது இல்லை. நடு ரோடுன்னு கூட பார்க்காம 3/4 மணி நேரம் புலம்பிக்கிட்டு இருக்கான் நிற்க வச்சு. மகிழ்ச்சியாக இருக்கானா? ஒரு ஆள்கிட்டலாம் கேட்டேன், அண்ணே இப்போ நான் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கேனே, கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் இதே மாதிரி ஜாலியாக இருக்கணும், அதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், அதுக்கு நீ இப்போ இருக்கிற மாதிரியே எப்பவும் கல்யாணம் பண்ணாமே இருக்கணும்னாரு. இல்லை, உண்மையிலே வேதனை தான் எங்களுக்கு. பெண்களுக்கு பக்தினா என்ன, பண்பாடுனா என்ன தெரியுதா? இன்னைக்கு யாருக்காவது வீட்டுக்காரரை எப்படி சார் கூப்பிடுறாங்க இன்னைக்கு பெண்கள்? ஒரு லிஸ்ட் போடுவோம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும். 1910ஆம் ஆண்டுல ஒவ்வொரு பெண்ணும் வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? சுவாமின்னு கூப்பிட்டாங்க. 1920 எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? பிரபோ அப்படின்னு கூப்பிட்டாங்க. 1930 எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? பிராணநாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க. 1940 எப்படி தெரியுமா கூப்பிட்டாங்க? நாதா அப்படின்னு கூப்பிட்டாங்க. 1950களில் மணவாளா, 1960களில் மணாளா, 1970களில் அத்தா, 1980களில் மச்சான், 1990களில் மாமா, 2000 என்னங்க, 2005 ஏனுங்க, 2014 ஏய், 2024 டே. அது கொஞ்சம் அமைதியாகவே சொல்லலாம் தம்பி. நாங்கள் சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்லாம் கொஞ்சம் இருக்கோம். என் மனைவியில் என்னை எப்படி கூப்பிட தெரியுமா? ஃபோனில் தான் கூப்பிடுவோம். நான்லாம் வாழ்க்கையில் 24 மணி நேரமும் எனக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது, எந்த சோகமும் கிடையாது. உனக்கு எதுக்குப்பா சோகம்? எங்களுக்கு தானே சோகம். 24 மணி நேரமும் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? அதுதான் வியாதியினுடைய உச்சம். 24 மணி நேரமும் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த சோகமும் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஆனால் நானும் கதி கலங்கி போய் கிடக்க வேண்டியதான். கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுறேன். சிலர் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறான். கல்யாணம் ஆன ஆண்கள்ல மொத்தம் 4 டைப்பு. முதல் வகையில் இருக்கிறவனுக்கு பேர் மனுஷன், 2வது டைப்பு பெரிய மனுஷன், 3வது ஞானி, 4வது வாழும் கடவுள். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க விவரமா. வீட்டில் பொண்டாட்டி கத்த ஆரம்பிச்சோடனே வீட்டில் இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பட்டார் பட்டார்னு பூட்டுறான் பாருங்க, அவன் மனுஷன். இதுவே பொண்டாட்டி கத்த ஆரம்பித்தோடனே ரிமோட்டை எடுத்து சவுண்டை ஃபுல்லாக ஹை வால்யூமில் ஏற்றி வைக்கிறான் பாருங்க, அவன் பெரிய மனுஷன். இதுவே பொண்டாட்டி கத்த ஆரம்பித்தோடனே ஒரு சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிடுறான் பார்த்தீங்களா, அவன் ஞானி. இதுவே பொண்டாட்டி கத்த ஆரம்பித்து கத்தி முடிக்கிற வரைக்கும் காதில் எதுவுமே விழுகாத மாதிரி வாயை பொத்திக்கிட்டு கமுக்கமாக உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் தாங்க வாழும் கடவுள். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வருது. ஹலோ, பரிமளா வீட்டுக்கார ஆறுமுகமா? ஆமாம் சார், உங்கள் மனைவி நாங்கள் தான் கடத்தி வச்சுருக்கிறோம். உடனே 10 லட்சத்தை எடுத்துக்கிட்டு பரமக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்க ஆலமரத்துக்கிட்ட வந்துரு, மரியாதையை வந்துரு. சார், நான் 10 லட்சம் கொண்டு வராட்டி என் மனைவியை கொண்டுருவீங்களா? ஆசையப்பாரு, மறுபடியும் ஒன்ட்டே வந்து விட்டுருவோம் முடியாது. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க?
நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. சரி, நான் சொல்லவா? கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு வீட்டுக்கு வெளியில தான் பாதுகாப்பு இல்லை, கல்யாணம் ஆன ஆண்களுக்கு வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லை. நடுவர் அவர்களே, டெய்லி காலையில் வாக்கிங் போகிறாங்களே எல்லாரும், எதுக்கு போகிறாங்க? தொப்பையை குறைக்கிறதுக்கா? நோ, கிடையாது. ஒவ்வொரு ஆம்பளையும் டெய்லி காலையில் எதுக்கு வாக்கிங் போகிறான் தெரியுமா? வீட்டில் பொண்டாட்டி கிட்ட பேச முடியாத விஷயத்தை பூரா தனியாக அவன் பாட்டில் பேசிட்டு போகிறதுக்காக தான் வாக்கிங்னு ஒன்றே போகிறாங்க ஒவ்வொரு ஆம்பளையும் காலையில். இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? வாக்கிங் போவேன், திடீர்னு கடங்காரனை பார்த்தோன்னே ஜாக்கிங் போக ஆரம்பிச்சிடுவான். ரொம்ப காலம் மாறிடுச்சு சார். கடன் கொடுத்தவனோட கடன் வாங்கினவன் சவுண்ட் தான் சாட்சியம் அதிகமாக இருக்கு. மானம், சூடு, சொரணை, வெக்கம், ரோசம் இருந்தா மரியாதையை கொடுத்துருவாய, கேட்காதரா. இன்னொருத்தங்க பெரிய கொடுமை சொன்னால் சிரிச்சிருவீங்க. நண்பர்கிட்ட போய், மாப்பிள்ளை ஒரு திடீர்னு அவசரம், இன்னைக்கு வந்து ஏடிஎம் வர லீவு, ஒரு 500 ரூபா இருந்தால் கொடுவேன். என்கிட்ட சுத்தமாக இல்லைடா, பரவாயில்ல கொஞ்சம் அழுக்காக இருந்தால் கூட கொடுவேன். ஏய், சுத்தமான ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன்டா. இல்லை மாப்பிள்ள, வேறு வழியில் நீ தான் கொடுத்தாகணும். இவனும் சும்மா விடலை, உனக்கு 500 ரூபா தாரேன், ஆனால் நீ என் காலில் கும்பிட்டு விழுகணும். இவன் அவசரம் என்னமோ பாவம் மொந்துட்டு விழுந்தான். 500 ரூபா வீட்டுக்கு வந்தோடனே மனைவி, எல்லாம் ஒரு மனுஷனாயா, கேவலம் 500 ரூபாய்க்கு போய் அவன் காலில் விழுந்திருக்கியா, விட்டுடி விட்டு என்ன ஆகி போச்சு, ஒரு தடவை தானே விழுந்தேன், அதை திருப்பி வாங்குற என் காலில் எத்தனை இடம் விழுக போகிறேன் நீ பாருடி. இப்படி ஒரு குதர்க்கமான விஷயங்களைத்தான் நீங்கள் ஆம்பளை பண்ண முடியுமே ஒழிய, நாங்கள் எப்படி ஒரு பணத்தை அன்னைக்கே என்ன சொல்லியிருக்கேன், சேர்த்த பணத்தை சிக்கனமாக செலவு பண்ண பக்குவமாக அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண். அவங்க 100 ஆக்குவாங்க. இவங்க 400 ரூபாய்க்கு ஒரு சித்தாள் வேலைக்கு போகிறாங்கன்னா 400 ரூபாய் வீட்டுக்கு அப்படியே வரும். இவன் 1500 ரூபா நிமிந்தால் கொத்தனாருக்கு போனான்னா 200 ரூபா அதுவும் கடனோடு வருவேன். அதனால தான் சொல்கிறது, அவங்கவுங்க கலகலப்பு ஒன்று பண்ணுறதுக்கு நாங்களும் ஒரு காரணம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு ஆம்பளையுடைய பேருக்கு முன்னாடி என்ன போடுவாங்க? செல்வன் குமார், செல்வன் ராஜா, செல்வன் லட்சுமி நாராயணன். கல்யாணத்துக்கு முன்னாடி. இதுவே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆம்பளை பேர் முன்னாடி என்ன தெரியுமா போடுறான்? திரு குமார், திரு செல்வம், திரு லட்சுமி நாராயணன். எதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆம்பளை பேர் முன்னாடியும் திரு திருன்னு போடுறாங்க? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு ஆம்பளையும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரு 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 திருன்னு முடிச்சுட்டு சார். கல்யாணம் ஆன ஆம்பளை பூரா என்ன தெரியுமா சார் நினைக்கிறேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஆண் பாலா பிறந்ததுக்கு பதிலாக ஒரு ஆவின் பாலா பிறந்திருக்கலான்னு நினைக்கிறான். ஏன் தெரியுமா? ஆவின் பாலா பிறந்திருந்தா கூட பொண்டாட்டி முன்னாடி தைரியமாக பொங்கியிருக்கலாம். ஐயா, எனக்கு வயசு எத்தனை தெரியுமா நடுவர் அவர்களே? ஒரு 26 24. நீங்கள் சொன்னதை விட ஒரு 2 வயசு கம்மி யூத்து. நான் 24 சொன்னால் நீ 22 சொல்ல போகிற. இதுதான் உன்னுடைய ஸ்கிரிப்ட். ஒரு வயசுன்னு சொன்னால் சாரி நான் இன்னும் பிறக்கவே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவேன். நீ எனக்கு 24 வயசாயிருச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை. எப்படி ஆகும்? இப்படி தெருவா லேடிஸை குறை சொல்லிட்டு தான் எப்படி ஆகும்? ஆனால் என்ன மாதிரி ஆண்கள்லாம் எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா மனைவியாக வரணும்னு ஆசைப்படுறோம்? நல்ல ரசனை நிறைஞ்ச நவரசமான பொண்ணு மனைவியாக வரணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் வர்றது பூரா எப்படி தெரியுமா வாக்கிது? புளி ரசம் கூட வைக்க தெரியாத ஆள் தான் பொண்டாட்டியாக வந்து வாக்கிது. குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கணும்னு விரும்பி நாங்கள் பாட்டு பாடுறோம் தெரியுமா? ஒரு பாட்டு பாடுறோம்னு வச்சுக்கோங்களேன், குடும்பம் எப்படி இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் தெரியுமா? எங்கள் வீடு கோகுலம், என் மகன்தான் கண்ணனாம், தந்தை வாசுதேவனோ தங்கமான மன்னனா, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், அன்புமணி வழங்கும் சுரங்கம், வாழ்க வாழ்க. இப்படி ஒரு குடும்பம் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் எப்படி தெரியுமா இருக்கு குடும்பம்? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. நடுவுரையா, காஞ்சி போன பூமியெல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். ஆனால் அந்த நதியே காஞ்சி போயிட்டா குடும்ப வாழ்க்கையில் சிக்கி கதிகலங்கி போன நாங்கள் ஆண்கள் 3 பேரும் எங்கள் வேதனையை உங்கள்கிட்ட வந்து முறையிடுவோம். ஆனால் அந்த நடுவர் நீங்களே கதிகலங்கி போனால்
இந்த பட்டிமன்றத்துக்கு யாரால தீர்ப்பு சொல்ல முடியும்? ஆகவே இன்றைய குடும்பங்கள் கதிகலங்கி இருக்கிறது என்று சொல்லி கதிகலங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.